இந்தி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. 1996 வந்த இந்தியன் படத்துல வந்த ஐகானிக் கேரக்டரான இந்தியன் தாத்தாவை இந்த படத்துல திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. தாத்தா வராரு, கதற விட போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் யாரை கதற விட்டாரு, எப்படி கதற விட்டாரு அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலங்காத்தால 9 மணிக்கே புக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் போய் பார்த்த எந்த ஃபர்ஸ்ட் ஷோவுமே பெருசா இம்ப்ரெசிவான படங்களா இருந்ததில்லை. பிரின்ஸ், வலிமை, எதற்கும் துணிந்தவன், இந்த மாதிரி காலங்காத்தால முதல் ஷோ போய் நான் பார்த்த எந்த படமுமே பெருசா இருந்ததில்லை. அதே மாதிரி தான் இந்த படமும் ஆக போதோங்கிற ஒரு பயம் எப்பவுமே எனக்குள்ள இருந்தது. வந்தா என்ன அப்படிங்கிற நோக்கத்தோட தான் போய் பார்த்தேன். அப்படி போய் பார்த்து இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். சித்தார்த்தும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சமூகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை யூடியூப் சேனல்லையும் போட்டு அதையுமே ட்ரெண்ட் பண்றாங்க. இவங்க பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதுவும் பெருசா ஆகாம அவங்க சட்டத்துக்கிட்டே மாட்டாம ஈஸியா வெளியே வந்து தப்பிச்சிடுறாங்க. இவங்க தான் பிரச்சனையில மாட்டுறாங்க. இவங்கள மாதிரி இருந்தா வேலைக்காகாது, நம்ம வந்து ஜஸ்ட் அ பார்க்கிங் டாக்ஸ், நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாரையுமே தட்டி கேட்கணும்னா அவங்கள குத்துற, கொல்ற, தட்டி கேட்கிற ஒரு ஆள் தான் வரணும். அப்படி ஒருத்தர் எங்கயா இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இருந்தாரு. அவர் பேர் தான் இந்தியன் தாத்தா சேனாபதி. இவர் வந்து இப்போ உயிரோட இருக்கலாம், இருந்தா வரட்டும் அப்படின்னு சொல்லி கம்பேக் இந்தியன் ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்றாங்க. உடனே இந்தியன் தாத்தாவும் வராரு. வந்து இந்த பசங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க. உங்க வீட்டுல, எதிர் வீட்டுல, மேல் வீட்டுல, கீழ் வீட்டுல, எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அவங்கள வந்து வேலையை ஒழுங்கா செய்ய சொல்லுங்க, லஞ்சம் வாங்காம இருக்க சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. நீங்க உங்க வீட்டை கிளீன் பண்ணாலே இந்த நாடு சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லி விட்டு அவர் பாட்டுன ஒரு வேலையை பார்க்க போயிடுறாரு. இதனால இந்தியன் தாத்தா என்னெல்லாம் பண்ணாரு, இவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனையாச்சு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்தியன் 2 படத்தோட கதை. அண்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ்குள்ள போலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கேமரா ஒர்க் ரவி மோகன் அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. செட்டு, சிஜி எல்லாமே பக்கா. சிஜி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சூப்பரா இருக்கு. விவேக் அவர்களை அந்த ஏஐ மூலமா கொண்டு வந்தது நிறைய இடத்துல அது ரொம்ப நல்லாவும் இருக்கு. ஒரு சில இடங்கள் அது தெரியற மாதிரியும் இருக்கு, ஒரு சில இடத்துல பிரச்சனையாவும் இருக்கு. அவரோட ஐபால் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், 2 ஐபால் மூவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சில ஃபிளாஸ் இருக்கு. அதே மாதிரி நெடுமுடி வேணு அவர்களையுமே ஒரு ஏஐ கேரக்டரா கொண்டு வந்திருக்காங்க. விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, கிராண்டியரா சூப்பரா இருக்கு, எல்லாம் ஓகே. அனிருத் மியூசிக் பாட்டு எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கு. இவ்வளவுதான் இந்த படத்தோட பிளஸ். இந்தியன் நேம் சேனாபதி. மைனஸ் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்துல எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்திருக்கிற கதாபாத்திரத்தை கரெக்டா பண்ணிருக்காங்க. அது ஒரு பக்கம் பிளஸ். இன்னொரு பக்கம் அந்த எந்த கேரக்டரையுமே இவங்க ப்ராப்பரா எழுதல, அது மைனஸ். அதுக்கப்புறம் மொதல் பார்ட்ல இந்தியன் தாத்தா தான் இருக்கிறதுலயே பிளஸ் ஆன கேரக்டர். ஏன்னா அவர் தான் மெயின் கேரக்டர், அவர் தான் இந்தியனுக்கு சாவே கிடையாது. இந்த படத்துல அவர் தான் இருக்கிறதுலே மைனஸ் ஆன கேரக்டர். இந்தியன் தாத்தா வர்ற போர்ஷன் தான் போர் அடிக்குதுன்னு சொல்லலாம். ஐயோ, பூனைக்கறி கேக்குறாரு தாத்தா, எடுத்து வை. ஏன்னா முதல்ல இந்த சங்கர் படங்களுக்கு குறித்தான வகையில சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் காட்டி அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போறாங்க. இந்தியன் டைட்டில் போடுற வரைக்கும் பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமல் இன்ட்ரோ ஆகி அப்படி கமல் வந்து பேச ஆரம்பிச்சாரு பாருங்க, அங்க உழுது படம். அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அங்க வந்து அவர் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தனியான இடத்துல அவர் போயிட்டு ஒரு வர்மத்தை போட்டு குத்திட்டு வந்துருவாரு. அதுக்கான ஒரு பரபரப்பு இருக்கும், அங்க ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அவர் பாத்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டு பட்டுன்னு போயிருவாரு. ஒரு இடத்துல பாக்குறாரு, இவங்க லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரியுது, போறாரு, குத்துறாரு, போறாரு. இங்க மனோரமா கிட்ட ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரியுது, போறாரு, குத்துறாரு, போறாரு. நிழல்கள் ரவியை தவிர மீது யாரையுமே அவர் பரபரப்பா பேசி 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 கொல்ல மாட்டார், குத்திட்டு போயிருவாரு. இந்த படத்துல பேசி 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 பேசியே கொல்றாரு. அவங்கள மட்டும் இல்ல, நம்மளையும் சேர்த்துதான். இன்ஃபேக்ட் இந்த படத்துல பிக் பாஸை விடவே அதிகமா பேசியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு வர்மம் எப்படி போடணும், அதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற தெளிவா சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொலை பண்றாரு. அதெல்லாம் ரொம்ப விளக்கமா விவரமா சொல்ல தேவையில்ல. ஏன்னா அவனே சாவ போறவன், அவனுக்கு போய் விளக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? அது நமக்கு விளக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த சீன்ல அதை பேசுறதுக்கான லாஜிக்குங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த படத்துல எதுக்குடா லாஜிக் பாக்குறேன், இந்த படத்துல தான் லாஜிக்கே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்ஃபேக்ட் படத்துல லாஜிக் பார்க்க கூடாது நிறைய பேர் சொன்னாங்க. 106 வயசு தாத்தா ஏன்டா உயிரோட இருக்காரு அப்படின்னு கேட்டாலே அதுல ஏன்டா லாஜிக் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கறவங்க இந்த இடத்துல ஏன் லாஜிக் பாக்குறீங்கன்னு எனக்கு கேட்கலாம். என்ன பண்றது, அந்த இடத்துல எனக்கு வெறுப்பா இருக்கு, போர் அடி. அந்த சீன் எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா கூட நான் அந்த எதுவும் கேள்வி கேட்காம நான் பாட்டு உட்காந்து ஆஹா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா, அது என்ன, அந்த லாஜிக்கையே மறக்க வைக்கணும். சோ ஒரு சீன் நம்மள
லாஜிக்கை மறக்க வச்சு அது ஒரு பயங்கரமா பாவ் அப்படின்னு பார்க்க வச்சா மட்டும்தான் நம்ம லாஜிக்கா கொஸ்டின் கேட்க மாட்டோம். ஒரு சீன் போர் அடிச்சா கண்டிப்பா லாஜிக் கொஸ்டின் கேட்போம். இது ஏன் வந்தது, அது ஏன் வந்துன்னு சீன்ல இருக்கிற கண்டதையும் பார்த்துட்டு இருப்போம். ஒரு சீன் இன்டென்ஸா இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீன்ல நீங்க அந்த சீன்ல நீங்க வேற எதையுமே கவனிக்க மாட்டீங்க. அது ஒரு மாதிரி பயங்கரமா ஆஹா ஓஹோ ஈ ஊஹு அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால அதெல்லாம் கவனிக்க தோணாது. அது ஒரு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியா இருக்கிற இடத்துல போயிட்டு வர்மம் போட்டு குத்திட்டு போயிருவாரு. இன்னொரு இடத்துல பாப்பாரு லஞ்சம் வாங்குற தெரியும், வர்மம் போட்டு குத்திட்டு போயிருவாரு. அந்த சீன்ல ஒரு டென்ஷன் இருக்கும். அவருக்கே வந்து யாராச்சும் பாத்துருவாங்களோ, நம்ம மாட்டிப்போமோன்னு ஒரு பதட்டம் பயம் இருக்கும். அப்படியே போயிருவாரு. இன்ஃபேக்ட் அந்த சீன்ல சிசிடிவி கேமரா கிடையாது, பெருசா எந்த டெக்னாலஜி கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே அவர் பட்டன் பண்ணுவாரு போயிடுவாரு, கொலை பண்ணுவாரு போயிடுவாரு. இப்படிதான் இருக்கும். பட் இங்க ஒரு இடத்துல ரொம்ப ஹை செக்யூரிட்டியான இருக்கிற இடத்துல கூட போயிட்டு கொலை பண்றதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. நமக்கு அது 10 நிமிஷமா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த கதைக்குள்ள அந்த படத்துக்குள்ள அது எவ்வளவு நேரம் போற சீனா இருக்கும். அது பாட்டுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நீ என்னெல்லாம் தப்பு பண்ண அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றாரு. இந்த வர்மம் எப்படிலாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றாரு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அந்த சீன் முடியறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு 4 கொலை இருக்கு. 4 கொலையிலுமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பொறுமை இருந்தால் அந்த சீன் எல்லாம் பார்க்கலாம். கண்டிப்பா பொறுமை இருக்குன்னா அந்த சீன்ல உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த வர்மம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணிருக்கும். ஆனா வர்மம் அப்படிங்கறத புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதை வச்சு அந்த படத்துல அதுக்காகவே அந்த படம் வந்து பயங்கரமா போச்சு. தாத்தா வந்தா விரல சொல்லிட்டு குத்திடுவாரு. அதுக்கப்புறம் அந்த வர்மங்கிறதே வந்து அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லி விரல ட்விஸ்ட் பண்றதே வச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துல இந்த வர்மத்தை பார்க்கும்போது அந்த படத்துல எது பிளஸ் ஆகுதோ அது இப்படி மைனஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா வர்மங்கிறத ரொம்ப ஓவர் டோசேஜா போயிட்டாங்க. அதுலயும் அந்த குதிரை அதை என்னால ஒத்துக்கவே முடியல. அது வந்து எப்படா பாசிபிள் அப்படின்னு யோசிக்க வைக்குது. இதனால தியரிட்டிக்கலா பேப்பர்ல புக்ல போட்டிருந்தா கூட நமக்கு அதை சீனா எழுதும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு கூட எழுதிருக்கலாம். ஏன்னா ஒருத்தர் ஓடி ஓடி டயர்டாக்கி வாயில இருந்து ரத்தம் வந்து சாவுறாரு அப்படிங்கிறப்போ அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எழுதிருக்கலாம். இன்னும் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா கூட அதை இன்னுமே எப்படி ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய் சேர்க்கலாம். இப்ப கூட நாங்க எல்லாருமே மைனஸா சொல்ற விஷயம் எதனால மைனஸா படுதுன்னா அந்த சீன் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அந்த சீன்ல இன்ட்ரெஸ்டா இல்ல, அதனாலதான் அது மைனஸா தெரியுது. மேபி அந்த சீன்ல நல்லா கிரிப்பிங்கா இன்ட்ரெஸ்டா அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா யாருமே அந்த விஷயத்த மைனஸா பேச வேண்டிய தேவையே இருந்திருக்காது. 1996 அவரோட மேக்கப் எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லா சீன்லயுமே ஒரே மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அண்ட் அவருடைய வாக்கிங் ஸ்டைல்ல இருந்து அவரோட அந்த மேனரிசம் பிஹேவியர்லாம் ஒரு 70 வயசு தாத்தா அப்படிங்கறத கிளியரா சொல்ற மாதிரி இருக்கும். வர்மம் தெரியும், அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற ஆள் அப்படிங்கிற 2 விஷயத்தினால அவர் ஃபைட் பண்ற சீன்ல மட்டும் கொஞ்சம் ஆக்டிவா ஃபைட் பண்ணுவாரு. பட் மத்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் அப்படியே தளர்ச்சியான ஒரு நடை தான் இருக்கும் 70 வயசு ஆள் மாதிரி. ஆனா இங்க எல்லா சீன்லயுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு 106 வயசு தாத்தா. அதாவது அந்த சேனாபதியா இவரு அப்படின்னு நமக்குள்ளேயே நம்மள திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிற மாதிரி தான் படம் முழுக்க சீன்ஸ் இருக்கு. ஒரு சீன்ல மட்டும் எமோஷனல் ஆகி ஒரு கோர்வையான வசனம் பேசின ஒருத்தரை படம் ஃபுல்லா பேச வச்சிருக்காங்க. பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலி அவரு கொல்றாரு தான். ஆனா யாரு அப்படிங்கிறது தான் ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். அனிருத்தோட மியூசிக் அதான் சொன்னேன், பிளஸ் இருக்கு மைனஸா இருக்கு அப்படின்னு. எல்லா படங்கள்லயுமே பயங்கர பிளஸ்ஸா இருந்த ஒரு விஷயம் இந்த படத்துல அவ்வளவு பிளஸ்ஸா தெரியல. படத்துல சீன் வந்து அவ்வளவு பயங்கரமா இல்லாத சீனுக்கு இந்த சீனுக்கெல்லாம் நான் எதுக்கு உட்காந்து வாங்கன்னு வாசிச்சுக்கிட்டு அப்படின்னு தோணி போடும் அப்படின்ற மாதிரி ஒரு RR போட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு கூட நிறைய பேர் விசில் அடிச்சாங்க, கை தட்டினாங்க. அந்த சீன் எல்லாம் வர இடம் வந்து ஓரளவுக்கு ஓகே ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வருதுப்பா அப்படின்னு தான் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்களே தவிர சீன் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு விசில் அடிக்கல. உண்மையா சொல்லணும்னா அதான் நிஜம். 1996 வந்த இந்தியன்ல வந்து சுஜாதா அப்படிங்கிற ஒரு ரைட்டர் ஒர்க் பண்ணிருப்பாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சங்கர் அவர்கள் பண்ற எல்லா படங்களுமே ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்குது. பட் அதுலயே அதிகமா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்க போற படம் இதுதான். அதை நான் இப்பவே சொல்லிடுவேன். அதை புரிஞ்சுக்கிட்ட சங்கர் இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட 3 ரைட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. ஜெயமோகன் இருக்காரு, லட்சுமி சரவணகுமார் இருக்காரு, கபிலன் வைரமுத்து இருக்காரு. ஆனா 3 பேர் இருந்தும் என்ன பிரயோஜனம்? நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அதுல கேட்டிருந்தேன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த படத்துக்கு பலம் சேர்க்கிறாங்களா பாக்கலாம் அப்படின்னு. அதுக்கு இன்னைக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு அந்த வீடியோல, பலம்லாம் சேர்க்கல ப்ரோ அப்படின்னு. அது எனக்கே தெரிஞ்சிருச்சு ப்ரோ, அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 3 ரைட்டர்ஸ் சேர்ந்து சங்கர் அவர்களும் சேர்ந்து என்ன எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸா இருந்ததுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். குஜராத்ல ஒருத்தர் வந்து குவாரிஸை நோண்டிக்கிட்டே பெரிய பணக்காரர் ஆகுறாரு, வீடு கட்டுறாரு, பணக்காரர் ஆகுறாரு, அவர் இது பண்றாரு அது பண்றாரு எல்லாம் ஓகே. பட் அந்த சீன் இன்ட்ரெஸ்டா இல்லையே. இந்த பக்கம் அவர் வந்து கல்வி கடன் கொடுத்து அது பண்ணி இது பண்ணி அவர் வந்து அது என்ன சொல்றது, வேலை வாய்ப்பு விஷயத்துல வந்து லஞ்சம் வாங்குறாரு, அதை வச்சு சொத்து சேர்க்கிறாரு, நீ வந்து மாஸ்டர் போய் வீடு கட்டி என்ன புடுங்க போற அப்படின்ற மாதிரி ஒரு சீன் ஓடுது. அந்த சீன்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒவ்வொரு சீன்லயும் இன்டென்ஸும் இன்ட்ரெஸ்டும் இருந்தாதான் ஆடியன்ஸ் அந்த சீனோட கனெக்ட் ஆக முடியும். இல்லைன்னா கமெண்ட் தான் அடிப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கமெண்ட் வச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே கமெண்ட் கண்ணா பின்னா
தான் நடிச்சாங்க. இந்த படத்துக்கு ஏன்டா கூப்பிட்டு வந்தீங்க, ஏன்டா வந்தோம் அப்படின்னு. செகண்ட் ஹாஃப்ல நானே கமெண்ட் அடிச்சுங்க. இன்ஃபேக்ட் நான் படம் பார்க்கும்போது வாயவே திறக்க மாட்டேன், படத்தை மட்டும்தான் பார்ப்பேன். எனக்கு யாராச்சும் கமெண்ட் அடிச்சா கூட பிடிக்காது, யாராச்சும் போன் நோண்டா பிடிக்காது, என் பக்கத்துல உட்காந்து யாராச்சும் பேசினா பிடிக்காது. நான் ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போனதே இல்லை, பெரும்பாலும் போக மாட்டேன். ஏதாச்சும் ஜாலியான படம் நான் மட்டும்தான் போவேன், மற்றபடி தனியா தான் போவேன். ஏன்னா எனக்கு சென்டர் சீட்ல உட்காந்து மிடில், அதாவது ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்பாட்ல உட்காந்து தனியா உட்காந்து படம் பார்க்கணுங்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பதான் படத்தோட நல்லா கனெக்ட் ஆகி பார்க்க முடியும். அண்ட் அந்த நேரத்துல போன் நோண்டுறது, கமெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. அப்படிப்பட்ட என்னையே செகண்ட் ஹாஃப்ல கமெண்ட் அடிக்க வச்சுட்டாங்க. இந்த சங்கர் படம் முதல்வன்ல அர்ஜுன் சொல்லுவாரு, என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களாடா அப்படின்னு. அத சங்கரை பார்த்து நானும் சொல்றேன், என்னையும் கமெண்ட் அடிக்க வச்சிட்டீங்களே சார். அண்ட் தாத்தா வராரு, கதற விட போறாரு, அலற விட போறாரு, தொகர விட போறாரு, யாருன்னு தெரியலன்னு சொன்னேன் இல்லையா, வந்த ஆடியன்ஸ் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல தாத்தா வந்து கத்தி எடுத்து சந்துரு நெஞ்சிலே சக்குன்னு குத்துவாரு. இங்க நம்மள கண்ட இடத்துல குத்தி விட்டுருக்காரு, அது புண்ணாயி ரணமாயி, அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதை விட ஹைலைட்டான ஒரு டைலாக் என்னன்னா, காலங்காத்தால 9 மணிக்கு எல்லாம் இந்த படத்தை புக் பண்ணிட்டு போனேன். அதுவும் அதாவது வேலையில ஆஃப் டே லீவ் எடுத்துட்டு இந்த படத்துக்கு போனேன். காது குத்துற ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது, அதுக்கு தான் லீவ் எடுத்தேன். பட் அந்த டைம்குள்ள படம் பார்த்துட்டு போயிடலாம், ஏன்னா அது 12 மணி ஃபங்க்ஷன், நம்ம 9 மணிக்கு படத்துக்கு போயிட்டு டக்குன்னு அதை முடிச்சுட்டு அப்படியே காது குத்துற ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். அவ்வளோ இன்ட்ரெஸ்டா அந்த படத்தை புக் பண்ணி போய் பார்த்தேன். பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல போய் பிரியாணி கூட என்னால் நிம்மதியா சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு மைண்ட் பயங்கர அப்செட் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலா இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, காலங்காத்தால 9 மணிக்கு படத்தை புக் பண்ணி வேலைக்கு லீவ் போட்டு வந்த எங்களுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. பாகுபலி இன்டர்வல் பிளாக்ல செல சாயும் போது சர்க்குன்னு வந்து பிடிக்கிற பாகுபலி மாதிரி படம் படுத்துருச்சுன்னு தெரிஞ்சு கடகடன் எல்லாரும் ஏஞ்சி வெளியே போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ட்ரெய்லரை போட்டு அந்த தேர்ட் பார்ட்டுக்கான லீடை கொடுத்தாங்க பாருங்க. அப்ப சரசரன்னு உள்ள வந்து அப்ப மட்டும் அப்படி சர்ன்னு விசில் அடிச்சுட்டு சட்டுன்னு மறுபடியும் வெளியே போயிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த சீன்ல மட்டும் அந்த பீரியாடிக் போர்ஷன்ல வர டிஏஜிங் பண்ண கமலஹாசன், நம்ம காஜல் அகர்வால் அவங்க எல்லாம் காட்டினாங்க. ஸோ அதனால மட்டும் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு ஹோப் வச்சு தேர்ட் பார்ட்டுக்கு போலாம். செகண்ட் பார்ட்டோட இன்ட்ரெஸ்டிங் பயங்கரமா இருக்கு. தேர்ட் பார்ட்ல என்ன காட்ட போறாங்களோ அந்த கியூரியஸ்ல எல்லாம் போய் படம் பார்க்க முடியாது. தெரிஞ்சு தேர்ட் பார்ட்டுக்கு விட்ட கிளிம்ஸ் நல்லா இருந்தது. ஒவ்வொரு இன்டர்வியூலயும் இவங்க தேர்ட் பார்ட் நல்லா இருந்ததுனால தான் நான் செகண்ட் பார்ட் பண்ணேன், தேர்ட் பார்ட் நல்லதுனால தான் நான் செகண்ட் பார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுனாலையும் தேர்ட் பார்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது என்னன்னா, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த நம்பிக்கை ரொம்ப கொண்டுகிட்டே இருக்கு ஒவ்வொரு வாட்டியும். தேர்ட் பார்ட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க, ஏன்னா அந்த படத்தையும் சங்கர் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு. இதே த்ரோ அவுட் சேர்த்து தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வரும். அது பீரியாடிக் போர்ஷன் வர்றதுனால மட்டும் அது நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இதோட கிளிம்ஸ் பார்க்கும்போது ஆஹா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. பட் நம்பி ஏமாந்து போறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. நம்புவோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், தாத்தா வராரு, கதற விட போறாரு, அலற விட போறாருன்னு நம்மளதான் கதற விட்டாரு. அண்ட் படம் பார்த்த யாராச்சும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்களும் கதறுங்கோ. டேய் டீசன்டா போ, கத்தாத அங்க கத்தறடா. டேய் இங்க வா, ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்தாத, ஓடாத டீசன்டா போ, காட்டி குத்தாத.